viewers, vanakkam and welcome to Kollywood Uncut with me Kanimozhi. Every week Sunday aduma nariya colorfulana cinema updates adu mattum illama thirilla release aagi rombave successful-ah run aayittu irukka padangal and events la paathu enjoy pannittu irukkinga. So andha vakaila inikkum kuda ungalukkaga nariya swaarasyamaana cinema updates la kaatittu irukku. Vaanga nigazhchikku polam. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் சக்ஸஸாக ரன் ஆகுதா அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு கேள்விக்குறி தாங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட சக்ஸஸாக இப்போல்லாம் ஓட மாட்டேங்குது. பட் ரீசெண்டாக ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அண்ட் இவ்வளோ நாள் ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கா அப்படின்னா அந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட் நடத்தி தானே ஆகணும். ஸோ மெட்ரோ படத்தோட சக்ஸஸ் மீட் தாங்க உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆனந்த் கிருஷ்ணா, பாபி சிம்ஹா, சிரேஷ் சத்யா போன்ற பலர் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல கான்ட்ரவர்ஷியலான டாக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் செயின் ஸ்நாச்சிங்கை பேஸ் பண்ணின படம் அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் நடந்தது. பட் அவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான சக்ஸஸ் மீட்டை ரீசெண்டாக நடத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே தெலுங்குல இந்த படத்தை ரீமேக் பண்ண போகிறதாவும் ஒரு டாக் வந்திருக்கு. ஸோ இந்த சக்ஸஸ் மீட் நம்மளோட ஷோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். மீடியாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு உங்களோட அழகான வார்த்தையாலையும் எழுத்தாலையும் எங்களுக்கு நல்ல ஹோப் கொடுத்ததே உங்களோட மீடியா தான். ஸோ அப்புறம் எங்களோட மெட்ரோ டீமுக்கு ஆனந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா பிளான் பண்ணபடி மேக் பண்ணோம். ரொம்ப லைவ் வேணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அதேமாரி எங்கள் எடிட்டர் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்த ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் அழகுப்படுத்தி கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் பண்ணி அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம். மியூசிக் டைரக்டர் ஜோகன் அண்ட் மெட்ரோ டீம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் நிறைய பிரச்சனைக்குள்ளாகி ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்டர் இந்த படத்தை வெளியில் கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்தார். இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்ட்டு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தோம். நாங்களாம் அந்த நேரத்தில் கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் அவங்க படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய தேட்டர்ஸில் படத்தை போட்டு நல்ல ரீச் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. வெளியூர் தேட்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாங்க. அங்கே தேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற மற்றவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு பசங்களோட வரவங்கள கூட அந்த படத்துக்கு உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்களாம் கொடுத்த சப்போர்ட் தான். நீங்களாம் இந்த படத்தை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னாக்கா அவங்க பசங்களை கூட்டு வந்துருக்க மாட்டாங்க, அவங்களே கூட தேட்டருக்கு வந்துருக்க மாட்டாங்க. இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். எப்போ நாங்கள் கம்போசிங் உட்காந்தாலும் இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். கமர்ஷியலாக எந்த கண்டென்ட்டையுமே வைக்காமல் பண்ணார். ஸோ அவருடைய கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப். நிறைய பேர் பார்த்துட்டு இதெல்லாம் இப்படி பண்ணோம் அப்படிலாம் பண்ணலாம் சொன்னாங்க. பட் he was very confident about the script. சென்ட்ராயன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியல. அது அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு போயிடுவாங்க, சென்ட்ராயன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அதே டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் சார்கிட்ட பண்ணினேன். இந்த ஒரு சீன் நடிக்கும்போது கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன். எனக்கு தெரியாமல் வந்துருச்சு, ஓவராக வந்துருச்சு. அப்போ டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் சார் இல்லை சார் ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருக்குது, கொஞ்சோண்டு சவுண்டு குறைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு குறைக்க தெரியல. அது டைரக்டர் சார் தான் கரெக்டாக குறைச்சார். இந்த இடத்துல இது போதுங்க, இந்த ஷாட்டில் இவ்வளோ போதுங்க, இப்படி பாருங்கள், ரியாக்ஷன்லாம் வேணாம் அப்படி சொன்னார். நான் அப்படியே காப்பி அடிச்சிட்டேன். எனக்கு இதில் இந்த படத்தில் ஒரு சென்ட்ராயன் ஒரு புது சென்ட்ராயனாக தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மெட்ரோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஆனந்த கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மீடியா நீங்கள் யாரும் இல்லைன்னா சத்தியமாக இந்த விஷயத்தை மக்களுக்கு போய் சேர்த்துருக்க முடியாது. பத்திரிகையாக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு நல்ல ரிவ்யூஸ் போட்ட ஒரு விஷயத்தினால மட்டும்தான் மக்கள் போய் இப்போ பார்க்குறாங்க இந்த படத்தை. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எங்கள் டீம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மேக் பண்ணி சென்சாரில் ப்ராப்ளம் ஆகி
இந்த அளவுக்கு இங்கே நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோன்னா அதுக்கு இந்த பில்லரே வந்து என்னோடய ஆனந்தண்ணா, என்னோடய காட்ஃபாதர். சத்தியமாக சொல்கிறத உங்களை மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து என்னோடய கேரக்டரை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் இந்த படத்தோட ஸ்டோரி சொல்கிறப்பயே சொன்னார், சார் நான் வில்லனா சார் படத்தில்னு கேட்டேன். இந்த முகரக்கட்டைக்கு வில்லன் தான் ஒத்து வரும், இந்த ஹீரோ வந்து இப்போதைக்கு நீ வந்து ஆசைப்படக்கூடாது, ஒரு 4-5 படம் நீ பண்ணணும், வில்லனாகவே பண்ணு, அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆவேன்னு சொன்னார். நானும் யோசிச்சுட்டே சரி ஓகே சார் நான் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு. அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தெரியுது அந்த அளவுக்கு எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்குது இந்த சக்ஸஸ் மீட்டில் இருக்கிறதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படம் எடுக்கணும். அனந்தகிருஷ்ணன் சார், இந்த என்டையர் டீம். நான் இதில் வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் எல்லோரும் இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க மெட்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்டர்ஸ் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது ஐம் லைக் வா, அதில் நம்ம பார்ட் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படிலாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. I think first of all I like to thank my team, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கேமராமேன் NS உதயகுமார், ஜோஹன், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் ரமேஷ் பாரதி, அண்ட் என்டையர் டெக்னிக்கல் டீம், அண்ட் என்னோட ஆக்டர்ஸ் சிரீஷ், சத்யா, மாயா சென்ராயன், பாபி சிம்மா சார், அண்ட் துளசி அம்மா, ராஜாப்பா, and everybody, every artist and every cast and crew of our Metro team. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட் வாஸ் லைக் ஏன்னா என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் ஐ ஹாவ் ஒரு சின்ன விஷயமாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ won't let you down நான் நம்பினேன். ஐ திங்க் ஐ ஹவ் டன் தட். அண்ட் தனதயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 நாள் முன்னாடி வரைக்கும் தனதயன் சாரோட நம்பர் என் ஃபோன்லேயே கிடையாது ஆக்சுவலி. அவரே எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் பார்க்க போகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். அண்ட் தேங்க்ஸ் லாட் சார் ஃபார் என்கரேஜிங் அஸ். அண்ட் விஜய் ஆண்டனி சார், அவரும் எனக்கு பழக்கமே இல்லை, அவரும் எனக்கு வேறு ஒருத்தவங்ககிட்ட நம்பர் வாங்கி எனக்கு பேசினார். அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம். தேங்க்ஸ் டு சிபிராஜ் சார், எனக்கு யாருன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி வரைக்கும், அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. அண்ட் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். லைக் தெரியாதவங்க ஃபோன் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணும்போது, அண்ட் நிறைய பேர் தெரியாதவங்க ஃபேஸ்புக் அந்த எல்லா இடத்துலையும், வீட்டில் எல்லா இடத்துலையும் மெசேஜ் வந்து லைக் ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணும்போது இட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹாப்பியாகவும் என்கரேஜபிளாகவும் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் தான். ஏன்னா நான் போன ப்ரெஸ் மீட்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகவே முடியாது. நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், சம்திங் வி ஹவ் ட்ரைட் சம்திங், ஒரு ஒன்றும் அது இதுன்னெலாம் இல்லை, ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து ரெகக்னைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு எங்களுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்குமே தெரியாது. அதை வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் பீப்புள் கிட்ட சேர்த்தீங்க. அண்ட் உங்களோட வேர்ட்ஸ், உங்களோட எவ்ரி ரிவ்யூஸ், எல்லா மீடியாஸ், எல்லா பேப்பர் மீடியாஸ், பிரிண்ட் மீடியாஸ் அண்ட் சேனல்ஸ் அண்ட் ஆன்லைன் எல்லா ரிவ்யூஸும் நான் படித்தேன். அண்ட் நிச்சயமாக சொல்கிறேன், அதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட் அண்ட் ஐ ஃபீல் ஸோ என்கரேஜபிள். அண்ட் அதில் சின்ன சின்ன குறைகளும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட அடுத்த படத்தில் நீங்கள் அந்த குறைகள் கூட சொல்லாத அளவுக்கு நான் பண்ணுறதுக்கு எங்கள் டீமோடு சேர்ந்து நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இது ஒரு சக்ஸஸ் மீட்டாக நான் நினைக்கவே இல்லை. எங்களோட டீம் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரெகக்னைசேஷனாக தான் நினைக்கிறோம். அண்டு இது கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in Kollywood Uncut. நம்ம Kollywood Uncutல அடுத்ததாக ஒரு சூப்பரான ஹீரோ நடிக்க போகிற படத்தோட பூஜை தாங்க நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த ஹீரோக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அவரும் ஒரு ஆங்கராக இருந்ததா இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோவாக மாறியிருக்காரு. ஆல்ரெடி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். அவர் இப்போ டாப் மோஸ்ட் ஹீரோவில் ஒன் ஆஃப் தி ஹீரோவாக இருக்காரு. ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாக்காப்பா ஆனந்த் தாங்க. ஸோ அவரோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா மாணிக் படத்தில் நடிக்க போகிறாரு. அதுலேயும் இந்த படம் வந்து மாணிக்னு பேர் வச்சதுனாலே என்னமோ தெரியல, படத்தோட போஸ்டர் டிசைனிங்லாம் பாஷா லெவலுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசா குமார். அவங்க ஆல்ரெடி எதிர்நீச்சல் படத்தில் ஒன் ஆஃப் தி ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு மார்ட்டின் அண்ட் இசையமைக்க போகிறாரு தரன். இந்த படத்தோட பூஜை நம்மளோட ஷோல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். என் பேர் வினோத்ங்க. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அண்ட் எங்கள் பேனர் நேம் வந்து மோகிதா சினி டாக்கீஸ். இதுதான் எங்களோட பேனர் ஃபர்ஸ்ட் மூவி.
அண்ட் இந்த படத்துக்கு வந்து மார்னிங்ன்ற டைட்டில் வச்சுருக்கோம். இந்த பட பூஜை இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஷூட்டிங்கும் இன்னிலும் ஸ்டார்ட் ஆகுது. டைரக்டர் மார்ட்டின்றவருங்க, நாளை இயக்குனர் சீசன் 5 வின்னருங்க அவர். ஹாய், இப்போ மார்ட்டின். நான் நாளைக்கு சீசன் 5 டைட்டில் வின்னர். படம் பேர் மார்னிக். இந்த படத்தோட டைரக்டர் நான். இந்த ட்ரெண்டில் நம்ம எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஜேர்னல் வந்து ஃபேண்டசி. ஒரே ஷெட்யூல் போகிறோம். மாகாப்பா நான் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சது அவருக்கு. உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமாக படம் முடித்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் படம். தேங்க்யூ. புதிய யுகம் நேயர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் ராம்பவிமல். இந்த படத்துக்கு நான் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நல்ல ரொமான்டிக்காகவும் இருக்கும், நல்ல காமெடி சப்ஜெக்ட்டு, கொஞ்சம் நேரம் போகிறது தெரியாது. மாற்றி நல்ல இதுக்கு ஒரு மூமெண்ட்டு நல்லா கொடுத்துருக்காரு. மாகாபாக்கு ஏற்ற சப்ஜெக்ட்டு. எனக்கும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தில் நிறைய ரஃப் டைப்பும் இருக்குது, காமெடி டைப்பும் இருக்குது. ஸோ நல்லா பண்ணணும். இன்றைக்கி தான் முதல் நாள் பூஜை, நல்லபடியாக வரணும். உங்களோட ஹோப் எனக்கு வேணும். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஜாகுமார் பேசுகிறேன். இந்த படம் பேர் மானிக். நான் மாகாப்பா கூட பேர் பண்ணுறேன். அண்ட் டைரக்டர் நேம் இஸ் மார்ட்டின். இது ஒரு ஃபேண்டசி கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் சொல்லலாம். மானிக் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. மாணிக்கம் அப்படின்றது வந்து இந்த கேரக்டரோட பேர். அதை சுருக்கி பந்தாவாக வச்சுருக்கார் நம்ம இயக்குனர் மார்ட்டின். அண்ட் இந்த படத்தில் வந்து கதாநாயகியாக சூசாகுமார் நடிக்கிறாங்க. அண்ட் இசையமைப்பாளர் வந்து தரன் சார். ஸோ நல்லா ஹாப்பியாக ஒரு யங் எனர்ஜெட்டிக் டீமு. அண்ட் மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாளை இயக்குனர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நிறைய பேரோட போட்டி விட்டு இந்த குறும்படங்கள்லாம் பண்ணி அதில் ஜெயித்தவர். ஸோ நல்ல ஒரு ஹாப்பியான டீம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் இன் கோலிவுட் அன்கட். நம்ம கோலிவுட் அன்கட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சண்டி குதிரை படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. சண்டி குதிரை படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அன்புமதி அண்ட் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க ராஜ்கமல் அண்ட் மானசா. அது மட்டும் இல்லாமல் கஞ்சா கருப்பு, டெல்லி கணேஷ் போன்ற பலர் வந்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செல்ஃபி மோகம்னே சொல்லலாம். யாரை பார்த்தாலும் செல்ஃபி தாங்க எடுத்துக்கிறாங்க. பட் இந்த செல்ஃபினால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வரும் நம்மளுக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணின படமாக தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நம்மளோட கோலிவுட் அன்கட்ல காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். என்னுடைய பெயர் அன்புமதி. நான் சண்டி குதிரை என்ற இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு கதை தான் இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன். ராஜ்கமல் ஹீரோவாகவும் மானசா ஹீரோயினாகவும் இந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. அது போக உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ளே இருக்காங்க. ஒரு பாடலாசிரியர் கிட்டத்தட்ட ஒரு 6000 பாடல்கள் எழுதின ஒரு பக்தியிலேருந்து ஒரு பாடலாசிரியராக நாங்கள் இந்த படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு நல்ல டீம் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வந்து திரைக்கதை அமைச்சு முழுக்க கதையும் திரைக்கதையும் நம்பி வந்த படங்கள் எதுவுமே தோற்று போனதில்லை தமிழ் சினிமாவில். அதனால் அந்த நம்பிக்கையில் திரைக்கதையை ரொம்ப நுணுக்கமாக அமைச்சு இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் காதலும் காமெடியும் கலந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃபுக்கும் செகண்ட் ஆஃபுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேறு மாதிரி ட்ராவல் ஆகும். இது மக்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இது மொபைல் ஃபோனை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் கையில் எல்லாருமே மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கையில் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன்னால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். குறிப்பாக செல்ஃபி எடுத்தால் அதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தினுடைய உண்மையான ஹீரோ வந்து திரைக்கதை தான். நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை வந்து கண்டுகளிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றி.
எடுத்தோன்னே எதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு இன்டர்வியூ, இப்படி ஒரு ஃபார்மேஷன்லாம் வரும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் வந்து 2-3 கேம் ஷோஸ்க்கெலாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாலாம் வந்திருக்கேன் புதுயுகத்தில். ஸோ இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கோணத்தில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ராஜ்கமல். இன்றைக்கி சண்டி குதிரை படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவில் தான் உங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்பிக்கையாக அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கிறது நீங்கள் பார்த்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபெய்த்தில் தான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், புது யுகம் மாதிரி எங்களுக்கும் ஒரு புது யுகமாக இருக்கட்டும். தேங்க்யூ. எல்லா புதுயுகம் டிவி வியூவர்ஸ்க்கும் வணக்கம். ஐம் மான்சா ராதாகிருஷ்ணன். சண்டி குதிரை இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. அவ மலையாளி. என் ஹோம் டவுன் வந்து கேரளா தான். பட் நான் இங்கே சென்னையில் வரும்போது ஐ டோன்ட் ஃபீல் லைக் அவே ஃப்ரம் ஹோம். ஸோ சென்னை ஃபீல்ஸ் ஈக்குவலி லைக் மை ஹோம் நவ். சண்டி குதிரை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ காமெடி த்ரில்லர் and it is a little bit of everything. So நீங்கள் ஃபேமிலியோட போனேன்னா it's a complete entertainer. So you'll love the movie, I guess. My character's name is Kirti and she's a very powerful village girl and she has a lot of emotions in her. And அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன மாதிரி ஒரு நியூ கம்மருக்கு பண்ணுறது was kind of like a challenge to me because the character was totally different to what I am in real life. I guess you guys are going to watch the movie in theaters and you'll like it. Thank you so much. திரைசையில் இதுதான் முதல் பயணம். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு அன்புமதி, எனது நண்பர், இயக்குனர். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள் அமைந்துள்ளன. 6 பாடல்களும் வெவ்வேறு இசை வடிவத்துக்கு வெவ்வேறு சிச்சுவேஷனுக்காக செய்யப்பட்ட பாடல்கள். ஒரு லவ் டூயட், ஒரு குத்துப்பாட்டு, ஒரு இன்டிமசி சாங், ஒரு மூட் சாங், ஒரு தீம் மியூசிக் என பல பிரிவுகளில் இந்த பாடல்கள் இருக்கின்றன. அடிப்படையில் அன்புமதி அவர்கள் ஒரு இசை ரசனையாளர். அதனால் நான் போட்ட டியூன்களை அவருக்கு வேறு எங்கெங்களோ கேட்டுவிட்டு இந்த டியூன்கள் பிடித்திருந்தது. அதனால் எனக்கு இந்த இசையமைக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்தார். அதை நான் செவனே செய்திருக்கிறேன் என்பது எனது நம்பிக்கை. வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in Kollywood Uncut. நம்ம காலிவுட் அன்கட்டில் சண்டி குதிரை படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சண்டி குதிரை படத்தோட லொக்கேஷன் ஸ்பாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தாங்க படத்தை முழுக்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு நிறைய சூப்பரான கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் KS ரவிக்குமார், விஜய் சேதுபதி, விஜய் போன்ற பலர் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டாங்க. அதை தவிர்த்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நேற்று வரைக்கும் வில்லன், இன்றைக்கி காமெடியன் ஆகிட்டேன். ஒரே படம், அதற்கு வந்து எழில் சார் தான் முக்கிய காரணம். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் முன்னே தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனை உருவாக்குவது கதை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனர் தான். நான் வெயில் படத்தில் வில்லனாக அறிமுகமானேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெரிஃபிக் கேரக்டர் தான். ஒரு நாள் இது நானும் எழில் சாரும் D40 ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனில் அவர் கேட்ட ஒரு விஷயம், இவ்வளோ காமெடி சென்ஸ் இருக்கிற ரவி உங்களை யார் வில்லன் ஆக்குறதுன்னு கேட்டார். நீங்கள் வேணால் காமெடி ஆக்கிங்க சார்னு சொன்னேன். 6 மாதத்தில் அடுத்த படம் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தான் இல்லை காமெடி வில்லன்னார். அதான் மனங்கொத்தி பிறவை. அது பயங்கரமாக கிளிக் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஹெவியாக காமெடி பண்ணார். அதுதான் தேசிங்க ராஜா. இந்த படத்தில் நீங்கள் முழுக்க காமெடினார். அதுதான் வேலையோட வந்துட்டா வெள்ளைக்காரன். எதுக்கு இந்த இடத்துல வந்து டேரக்டரை பற்றி, என்னுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன் இந்த விழாவில்னா, அதே மாதிரி தான் என்ன மாதிரியே ஒரு ஏக்கத்தோடு தெரிஞ்சவர் வந்து திரு ராஜ்கமல். அவர் பேர்லேயே வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய பேனர் இருக்குது. ராஜ்கமல். அவங்க அம்மா பேர் ராஜலட்சுமி அம்மா, அவர் பேர் கமலஹாசன். ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்காரு. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே நான் எங்கே கேட்டாலும் நான் வாதாடுவேன். ஒரு பட்டிமன்றம் வச்சா 1/2 மணி நேரம் பேசுவேன். அந்த படம் வந்து சந்திரமுகியோட ஸ்க்ரீன் பிளேவை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா காரணம்னு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் த்ரில்லரில் தான் ஸ்க்ரீன் பிளே வந்து டைட் பண்ண முடியும். அந்த டைட்டை வந்து சண்டி குதிரை பண்ணியிருக்குன்னு ட்ரெய்லரில் எனக்கு தோணுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய கவலையெல்லாம் தீரணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில பேருக்கு சினிமா ரொம்ப சீக்கிரம் கிடச்சிரும், சில பேருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும். எங்கே இந்த 2வது கேட்டகரி நானோன்னு
பயந்துட்டு இருந்த ஒரு நாள்லேருந்து நான் பிறந்த நாள் இந்த நாள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 28 படம் ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து வேலை பார்த்துருக்கேன் இதே ஆர்கேவி ஸ்டுடியோவில். இப்போ கூட இந்த முன்னாடி இந்த படம் வந்து கீழே விழுந்துட்டே இருந்துச்சு, அந்த சண்டி குதிரை படம். ஐயோ எனக்கு அதை போய் இந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உடனே அதை போய் ஒட்டி வைக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே, இந்த ஆர்கேவி ஸ்டுடியோவாக இருக்கட்டும், பிரசாத் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், எல்லாருமே என்னோட நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 28 படத்துக்கு ஆடியோ லான்ச் வேலை பார்க்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்கார மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் வந்து நிறைய மனசுக்குள்ளார இருந்துச்சு. இன்றைக்கி அது தீர்த்து வைக்க ஒரு முக்கியமான காரணமாக சண்டி குதிரை அமைஞ்சிருக்கு. அன்பும் மதியும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டும் அவர் பேர்லேயே நிறைஞ்சிருக்கு, அன்பு மதி. ஸோ என்ன வந்து இந்த படத்துக்கு அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னா, சார் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன், அந்த கதைக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும், நீங்கள் கொஞ்சம் கோஆர்டினேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எனக்கு ஒரு நல்ல ஹீரோ நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கதையை என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் இவருக்கு நிறைய ஹீரோஸோட ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன். அனுப்பும் போதெல்லாம் கீழே பின் குறிப்பு போடுவேன், எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தால்தான் இந்த ஹீரோ உங்கள் படத்தில் நடிப்பார், எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தால்தான் இந்த ஹீரோ உங்கள் படத்தில் நடிப்பார் அப்படின்னு. இவர் எல்லாத்தையும் படிச்சிருவார், அந்த லைன் மட்டும் படிக்கவே மாட்டார். அப்புறம் ஒரு நாள் வந்து ஏதோ கோயிலுக்கு அம்மா சொன்னாங்க முடி விட்டுறா அப்படின்னு. அப்போ முடியெல்லாம் விட்டு தாடியெல்லாம் விட்டு ஒரு சூப்பராக ஒரு ஹீரோ ஒருத்தர் பெங்களூர்லேருந்து இருந்தார். அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, அந்த ஹீரோ சரியாக செட் ஆகல சார், ரொம்ப சேட்டு பையன் மாதிரி இருக்கான் அப்படிங்கும் போது என்ன பார்த்தாரு, சார் பேசாமல் நீங்களே நடிச்சிடலாமே அப்படின்னாரு. என்ன கேரக்டர் சார் அப்படின்னு. ஹீரோ கேரக்டர் சார் அப்படின்னாரு. சார் கலாய்க்காதீங்க சார், போங்க சார் அப்படின்னா. இல்லைப்பா உண்மையிலே ஹீரோ கேட்டதை நீங்கள் பண்ணுங்க, நம்ம இறங்கி பண்ணலாம் அப்படின்னு அவர் கொடுத்த ஒரு உற்சாகம் தான் இன்னைக்கு இங்கே இவ்வளோ தூரம் பேச்சு. இன்னைக்குன்னு இல்லை, சினிமாவில் நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக டைரக்டர்ஸ் கேட்குற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பேன். இப்போ கூட உள்ள வரும்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் இருந்தேன், வந்தோன்னே ஐயோ சார் நிறைய வேலைகளில் சொல்ல மறந்துட்டேன், ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு பட்டு புடவையில் வந்திருக்குன்னு. உடனே கூட இருந்த ஒரு பயலை அமிச்சு உடனே வீட்டில் போய் ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்துட்டு வான்னு, இந்த பாருங்க பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்துட்டேன். உடனே அது மறைக்குங்கிறதால இப்படி வந்து காமிச்சேன். ஸோ நிச்சயமாக உங்கள் எல்லாரோட ஆதரவையும் கொடுங்க. இன்றைக்கி நாளை வந்து மறக்கவே முடியாது என்னால். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இல்லை காலையிலேருந்து என் சகோதரர்கள்லாம் இருக்காங்க, நான் மத்தியானத்துலேருந்து தான் இங்கே இருக்கேன், நானும் மரியாவும். நான் சொன்னேன், மரியாதை சொன்னேன், இங்கே ஒரு ரூம் கேட்டுருவோம், அப்படியே விரித்து படுத்துடலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்குது. என் தம்பி ராஜ்கமல். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து ஒரு திரைப்படம் எடுத்து அதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் மட்டுமே தான் நான் இருந்தேன். ஏன்னா நமக்கான வெற்றி பக்கத்துலேயே இருக்கும். நம்ம வந்து இந்த சந்திலேயே லெஃப்ட் அடிச்சிடுவோம், லெஃப்ட் அடிக்கவே கூடாது. அதான் ராஜ்கமல் ஒவ்வொரு முறை என்னை தொடர்பு கொள்ளும்போது சொல்லுவேன், உனக்கான வெற்றி பக்கத்துலேயே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கும், அடுத்த லெஃப்ட்டில் இருக்கும், ஆனால் நீ இங்கே டயர்டாகி திரும்பிடுவேன், திரும்ப அதை ஓடு 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 ஓடுன்னு ஓட வச்சிடலாம். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஏன்னா வெற்றி வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சாது, அதை நாம் தேடி தான் போய் பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வரணும். அப்படி தான் அது ரொம்ப சீரியஸாக போகுதுன்னு நினைக்கிறேன். போதும். அப்புறம் ராஜ்கமல் என் தம்பி, அவனை முதல்ல நான் பார்த்தது நல்லா ஞாபகம். நான் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கேன், அவர் லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், என்ன லவ், புடலங்கா லவ், அச்சீவ் பண்ண டைமில் என்ன லவ் அப்படின்னா. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும், என்னோட திட்டுறாங்க அப்படின்னு. இவன் வந்து வெளியில் வந்து அப்படியே தூரமாக நிற்பான், ஏன்னா உள்ளே வந்தால் நான் திட்டுவேன்னு. ஏன்னா செட்டுக்குள்ளே வந்தால் அப்படியே தனியாக நிற்பான். கரெக்டாக பிரேக் விடும்போது 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இப்படி ஆரம்பிச்சது. ராஜ்கமலை முதல்லேருந்து தெரியும், இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து தெரியும், இவங்க 2 பேருக்குமான காதல் தெரியும், அவங்க ஜெயிச்சது தெரியும் வாழ்க்கையில். இன்றைக்கி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றது தெரியும். இவங்க 2 பேரும் நீடி வாழணும், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சண்டி குதிரை மாபெரும் வெற்றி அடையும். உண்மையான முயற்சியும் புது சிந்தனையும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த திரைப்படம் நிச்சயம் வெல்லும். இறைவனை வென்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு முதல்ல இயக்குனரை பற்றி தான், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் ஒரு தடவை. பட் அப்போ கூட அவரோட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவர் சொன்ன மாதிரி 5 வருஷம் ஒரு கதையை வச்சுட்டு இருந்ததெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. அது அரங்கேறும் நாட்கள், அது எப்போ எந்த டயத்தில் வரணும், அது வெற்றி அடையணும்னா எந்த நேரத்துக்கு அது வந்து கரெக்டாக ரீச் ஆகணுமோ அது ஆகணும். அது அந்த நேரம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெற்றி அடைவீர்கள், பயப்படாதீங்க. அப்பப்போ ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு வரும்போது சொல்லுவார், சார் ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணியிருக்கோம், சின்ன பட்ஜெட் படம். ஆரம்பத்தில் எல்லாம் சின்ன பட்ஜெட் படத்தில் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எந்த படத்தில் அறிமுகமானாங்க, எப்படி வந்திருக்காங்க. அது ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாக்குள்ளே எடுத்த படம் தான் அரங்கேற்றமெல்லாம் அந்த காலத்தில். அபூர்வ ராகங்கள் அது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்திருக்காது அப்போது, பிளாக் அண்ட் ஒயிட்டில். அன்றைக்கி 10 லட்சம்னா பெரிய விஷயம். ஸோ 1990 நான் பண்ண
புரியாத புதிர் 30 லட்சம் சின்ன பட்ஜெட் படம் தான். ஒரு புரியாத புதிர் 33 லட்ச ரூபா சேரன் பாண்டியன், அது மூலிமா தான் நான் ஒரு இயக்குனர் வந்தேன். இயக்குனர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன பட்ஜெட் படத்தில் தான் அறிமுகமாகி அது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பெருசாக தெரிகிறாங்க. ஸோ அப்படி தான் அன்புமணி அவர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. லத்தாராவும் அவங்க ராஜ்கமலும் வந்து இன்றைக்கி தான் வேறு மாதிரி இருக்காங்க. யூஸ்வலாக ஒரே கலரில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஹீரோன்னு மேடை போட்ட உடனே வேறு கலரில் வந்துட்டாரேன்னு பார்த்தேன் நான். அப்புறம் அவரே அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹீரோயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே பாடல்கள் மட்டுமல்ல, இந்த படமும் மிக பெரிய வெற்றி அடைய வேண்டும். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் இன் கோலிவுட் அன்கட். நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததாக சூப்பரான படங்களோட ரிவ்யூஸ் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ முதலாவதா ஜாக்சன் துரை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தரணிதரன், லீட் ரோலில் நடிச்சிருக்காரு சிபிராஜ். அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாய்கள் ஜாக்கிரதை படம் நடிச்சிருந்தாரு. அண்ட் மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது நாய்கள் ஜாக்கிரதை வந்து அவருக்கு ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சது. அதை தொடர்ந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடி நிறைஞ்ச ஒரு ஹாரர் மூவியாக தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் சிபிராஜ்க்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க பிந்து மாதவி, சத்யராஜ், மோட்ட ராஜேந்திரன் போன்ற பலர் வந்து இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஜாக்சன் துரை படத்தோட கதை எப்படி டிராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிராஜ் சிபிசிஐடி ஆஃபீஸரா இருக்காரு. அவரோட போஸ்டிங் அயன்புரம்ல போடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா பிந்து மாதவியை பார்த்து காதல்ல விழுறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முறை மாமனான கருணாகரன் வேற இருக்காரு. இதனால பிந்து மாதவியோட அப்பா ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன்புரம்ல இருக்க ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கு, அங்க 7 நாள் போய் யாரு தங்கி இருந்து உயிரோட திரும்பி வரீங்களோ அவங்களுக்கு தான் என்னோட பொண்ணை கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் சிபிராஜ் வந்து எனக்கு காதல் தான் முக்கியம், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களால போய் தங்க போறாரு. அங்க பாத்தீங்கன்னா 2 செட் ஆஃப் பேய் இருக்காங்க. ஒன்னு வந்து ஜாக்சன் துரை பேய்கள், இன்னொன்று வந்து சத்யராஜோட தலைமையில இருக்க பேய்கள். ஸோ இவங்க 2 பேருமே வந்து இந்த 2 குரூப்பும் பயங்கரமான பிரச்சனைகளை சிபிராஜ்க்கு தராங்க. பட் இதெல்லாம் தாண்டி அவர் உயிரோட திரும்பி வந்து ஹீரோயினோட கரம் பிடிச்சாரா, அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க ஏன் பேய்கள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கறத சார்ட் அவுட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி இருக்க கதை. ஸோ இதில் முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாகரன் தாங்க. செம்மையாக வழக்கம் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் சிபிராஜும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி மக்களுக்கு இந்த மாதிரி ஜானர் ஆஃப் படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி நிறைஞ்ச பேய் படத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் அவருக்கு ஒரு வெற்றி படமாகவே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்துதான் அப்பா படத்தோட ரிவ்யூ தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அம்மாவை சார்ந்த நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் அப்பா பற்றின படங்கள் ஒரு சில படங்கள் தான் வந்திருக்கு. அந்த வகையில் அப்பா படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான அப்பா, அதுவும் வந்து பசங்களோட லைஃப்பில் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேஜரான இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு படமாக தாங்க இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி. அண்ட் இந்த படத்தோட கேஸ்டிங் பற்றி சொல்லணும்னா சமுத்திரக்கனி, தம்பி ராமையா, நமோ நாராயணா, பிரீத்தி போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் குழந்தை நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விக்னேஷ், ராகவ், யுவஸ்ரீ, கேப்ரலா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. அப்பா படத்தோட கதை எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி வந்து அவரோட பையனுக்கு என்ன ஆசை இருக்குது, அவனோட ஆம்பிஷன் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனோட வழியிலே வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரிங்கான அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இவருக்கு நேர் ஆப்போசிட் அப்பாவாக இருக்கார் இந்த படத்தில் தம்பி ராமையா. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பையனோட ஃபுல் கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்கணும், நான் என்ன சொல்கிறேனோ என் பையன் அதுதான் செய்யணும், முக்கியமாக படிப்பில் தான் அவன் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவாக இருக்கார். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த 2த்துக்குமே இல்லாத மாதிரி நமோ நாராயணன் நம்ம இருந்துமா வாழ்ந்துமா சைலண்ட்டாக இருந்துட்டு அப்படியே போயிடணும்ப்பா, நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 3 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் விதமாக அவங்களோட பசங்களை வளர்க்குறாங்க. ஸோ இந்த வளர்ப்பில் வளரக்கூடிய அந்த 3 பசங்களோட லைஃப் வந்து பிற்காலத்தில் எப்படி ஆகுது, அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது நிஜமாவே நிறைய பசங்களுக்கு வந்து சமுத்திரக்கனி மாதிரி ஒரு அப்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்க கூடாதா அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுக்குறதாங்க சொல்லணும். படத்தில் நடிச்சிருக்கிற குழந்தை நட்சத்திரம் கூட இப்போ உள்ள ஸ்கூல் கோயிங் ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி ரொம்பவே அழகாக யதார்த்தமான ஆக்டிங்கை வெளிப்படுத்தி தாங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக இருக்குன்னா அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இந்த படத்தோட இசைன்னு தாங்க சொல்லணும். இசை ஞானி இளையராஜா தான் இந்த படத்துக்கான இசையமைச்சிருக்காரு. அவரோட இசையில் மயங்காத ஆட்கள் யாருமே கிடையாது. அந்த வகையில் இந்த படத்தில் கூட பியூட்டிஃபுல்லான மியூசிக் அண்ட் சாங்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது நிஜமாவே நம்ம மனசில் இப்படி ஒரு அப்பா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுற படமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம வந்து நம்மளோட பசங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருக்குது அவங்க லைஃப்பை பற்றி அப்படிங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி அதில் அவங்கள
முன்னேற்றணும் அப்படிங்கிற நல்ல ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவே அமைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்டில் வழக்கம் போல் சண்டே அதுவுமா நிறைய ஸ்பெஷலான சினிமா நியூஸு சூப்பரான படங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் நிறைய கலர்ஃபுல்லான சினிமா நியூஸஸோட நாங்களும் வந்து மீட் பண்ணுறேன். And then this is Kanimori signing off in Kollywood Uncut.